ஓ வந்துட்டார உன் ஹீரோ. ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதா? அதான் உன்னதான் வச்சிருக்கான்ல. ஐயோ கடவுளே. ஆமா, நான் தான் அவளை வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன சார் இவருதான் வாய் கூசாம இப்படி சொல்றாருன்னா நீங்களும் அப்படியே சொல்றீங்க? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இவர் சொல்றதெல்லாம் உண்மை இல்லைங்க. பாத்தையா, அவன் வாயாலே சொல்லிட்டான். அவங்க மானம் தான் சார் கடைசி கையிருப்பு. சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு முன்னால குடும்பமானம் போயிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி சம்பாதிக்க துப்பில்லாதவனை விட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வேலைக்கு போறாங்க. அவங்கள இந்த மாதிரி பேசினா எப்படி சார்? ஏன் சார் இப்படி கேவலமா பேசுறீங்க? ஆபீஸ்ல என்கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்கிட்டான்னு நேத்து தானே வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணீங்க. உங்க மேல நான் வச்சிருந்த மதிப்பு மரியாதையும் பல மடங்கு அதிகமாச்சு. ஆனா நீங்க இப்போ இப்படி பேசிட்டீங்களே சார். ஐயோ என் உயிரே போயிடும் போல இருக்கு. ஏன் சார் இப்படி பேசுனீங்க? அந்த ஆள் பேசினதை விட நீங்க பேசினதுதான் சார் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. தன்னை பத்தி பாஸ் தப்பா பேசினதுக்காக துடிச்சு போயிட்டான். இந்த வேலையே தூக்கி எறிஞ்சிட்டு போறா பாரு. இந்த பொண்ணை போய் தப்பா நினைச்சிட்டியடா. உன் பொண்டாட்டி என்ன சொன்னான்னு கேட்டல்ல? தாலி கட்டி குடுத்தனம் நடத்துற பொண்டாட்டிய போய் இவ்வளவு பேர் முன்னால வாய் கூசாம அவ நடத்தைய சந்தேகப்பட்டு பேசுற. நேத்து ஆபீஸ்ல உன் பொண்டாட்டி கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணதுக்காக அவ என்ன பண்ணான்னு பாக்குறியா? காரணம் லக்ஷ்மியோட கணவர் உங்க எல்லார் முன்னாடியும் கேவலமா அவன் மேல சந்தேகப்பட்டு நடந்துகிட்டதுக்காக தான். அதே மாதிரி உங்க முன்னால லக்ஷ்மி அப்படி கிடையாது, அவ நல்லவன்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த சப்ஜெக்டை நான் இங்க வச்சு ஓபன் பண்ணேன். சாரி லக்ஷ்மி. பரவாயில்ல சார். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். லக்ஷ்மி மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் சார். எனக்கு அவளை பத்தி புரிய வச்சிட்டீங்க சார். இனிமே நான் அவளை ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பேன் சார். லட்சுமி என்ன மன்னிச்சிருமா. என்னங்க நீங்க விடுங்க. ரியலி சூப்பர் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். உத்தமன் ரியலி ஜென்டில்மேன். ஆமா தம்பி, எக்கச்சக்கமா ஹாப்பி படுத்த போறேன். சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு ஒரு வேலை ஆகணும். சொல்லுங்க தம்பி. இளமாறனை பத்தி எல்லா டீடைல்ஸ் எனக்கு வேணும். அந்த புரோக்கருக்கு போன் அடிங்க. தம்பி நாட்டு செப்பல்னு வருது. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் இப்ப இங்க இருந்து கிளம்ப முடியாது, ஓகேவா? எனக்கு இங்க கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நீங்க நேர்ல போய் புரோக்கரை பார்த்து இளமாறனை பத்தி மொத்த டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, ஓகேவா? அடுத்து என்னென்ன பண்ணுமோ அது கரெக்டா பண்ணலாம். இளமாறனுக்கு வசுவை பிடிச்சு போச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். பிடிக்கும் கன்ஃபார்மா, ஓகேவா? நீங்க கிளம்புங்க. ஹலோ சார். ஹலோ உத்தமன் சார், நான் நட்சத்திரா பேசுறேன். சொல்லுமா. அது ஒண்ணும் இல்ல சார், வசுந்தரா கல்யாணம் தட்டி தட்டி போறது எங்க எல்லாருக்குமே வருத்தமா இருக்கு. பாவம் மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆண்டியும் ரொம்ப கவலைப்படுறாங்க. நான் துளசி ஆண்டிய பாக்குறப்போ ரொம்ப பாவமா இருக்கு சார். பாவம்மா, உனக்கு எவ்வளவோ கவலை இருக்கும். இதுக்கு நடுவுல இது வேற உனக்கு ஒரு புது கவலை தேவையா? சார் நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நீ எல்லாம் இப்படி கவலைப்படுறதெல்லாம் புதுசா இருக்கே, அதனால சொன்னேன். அப்படியா? எனக்கு கூட கவலையா இருக்கு. அவன் உயிரோடு இருந்தா தானே வசுவுக்கு மாப்பிள்ள பாப்பான். என்னடா பண்ண போற? பாரு என்ன பண்ண போறேன்னு வெயிட் பண்ணி பாரு. பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். குப்ரானே என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோ இந்த கருவா கிறுக்கு மேல என்ன பண்ணுவானே தெரியலையே. இவ எதையாவது பண்ணி என்ன மாட்டி விட்டுருவான் போல இருக்கே. ஐயோ லூசு பயலே. சிவா உடனே என்ன வந்து பாரு. சூப்பர் ஐடியா சார். தேங்க்யூ வெரி நைஸ், வண்டர்ஃபுல் சார். அப்புறம் அந்த கம்பெனியோட அடுத்த பிரான்ச் வந்து நம்ம யூஎஸ்ல ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம். வா வா வா.
இந்த கார் தான். சரிண்ணா. இதுல தான் நீ பிரேக் ஒயர் கட் பண்ணு. சரிங்கண்ணா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம்டா. ஓகே சார், நான் அப்ப கிளம்புறேன். Thank you, நைஸ் sir. மீட்டிங் Thank யூ. you, sir. நைஸ் Bye. மீட்டிங் யூ சார். ஷார்ட் பீரியட்ல பெரிய ஆளாயிட்டு. ஆமா. டேய் சீக்கிரம்டா. கழட்டிடுறேண்ணா. டேய் டேய் சொதப்பிட்டியாடா. யாருனே சொதப்புனது? அதான் பிரேக் ஒயர் கட் பண்ணல. அண்ணே அந்த பிரேக் ஒயர்லாம் கட் பண்ண முடியாதுண்ணே. வால்கோம் பிரேக்னே டிஸ்கனெக்ஷனை லூஸ் பண்ணிருக்கேன். போ லூஸ் ஆயிடும்ண்ணே. என்னது போக போக லூஸ் ஆயிடுமா? ஆமாண்ணே. ஏய் ஆயிடும்ல? ஆயிடும்ண்ணே. ஏய் ஆயிடும்லடா. ஐயோ சூப்பரா 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 ஆயிடும்டா. சரிடா, நீ நாளைக்கு என்ன சரிங்க, பாரு. சரிங்க, வரேன். போ, போ. என்னடா சொல்ற சோதி? பேபி இனிமே அந்த அர்ஜுன் வசுந்தராக்கு மாப்பிள்ள பார்க்கவே முடியாது பேபி. அட எடுபட்ட பயல, கிறுகிறுன்னு சுத்தாம சுருக்கமா செய்தியே சீக்கிரமா சொல்லு. என்ன ஆச்சு? கட் பண்ணிட்டு பேபி. எத? முடியவா? ஓ பேபி, எப்பவுமே உனக்கு நக்கல் தான். அர்ஜுன் காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டேன். என்னது? அர்ஜுன் கார் பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டியா? இனிமே அவன் எப்படி கல்யாணத்தை நடத்துறான் நான் பாக்குறேன் பேபி. அர்ஜுன் கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் பேபி. கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி உனக்கு வரும். ரெடியாரு? சரியா? துடிக்கிற எனக்கு தெரியுது. இவரு ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? அர்ஜுன் சார் எடுங்க. வசு, இந்த மாப்பிள்ளைய பத்தி சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ரொம்ப நல்லவரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே பெண்கள் அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு. உண்மையாலே கிரேட் வசு. உன்னுடைய செலக்ஷன் என்னைக்குமே பெர்ஃபெக்ட் தான். என்ன பண்றது? ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஒருவேளை அவரு ஃபோன் பண்ண அர்ஜுன் சார் எடுக்கலாம். பசுவுக்கும் பிடிச்சு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கடவுளே, நீதான் இதுக்கு உதவணும். உன்னைத்தான் நம்பி இருக்கோம். அண்ணன் வசு அன்னைக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள வழக்கம் போல தட்டி போகணும். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அண்ணன் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்ட் வசு அண்ணிதாங்கிறத எப்படியாவது அண்ணனுக்கு காமிச்சு கொடு சாமி. இந்தாங்க. யார் பேருக்குமா அர்ச்சனை? சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. தம்பி, இங்க போன் பேசக்கூடாது, வெளியே போய் பேசிட்டு வாங்க. சரிங்க சாமி. அண்ணி ஃபோன் பண்ணுறாங்க. சரி, வெளியில் போய் பேச. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. இந்த திருநீரை சாமி நினைச்சு நெத்தில இட்டுக்கோங்க. இந்தாங்க தம்பி, வாங்கிக்கோங்க. நீங்க வேண்டிய காரியம் நிறைவேறும். இனிமே உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குமா? சரி, நாங்க வரோம் சாமி. வாங்கம்மா. என்ன பண்றது? சைதாப்பேட்ல தானே ஃபங்க்ஷன் சொன்னாங்க. நம்ம நேரா அங்க போயிடலாம். அதான் சரியா இருக்கும். அர்ஜுன் சார், ஹலோ சார். புரிஞ்சுக்கோங்கம்மா, இவர் தலையில பலமா அடிபட்டதுனால இவருக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா ஹாஸ்பிடல் தான் பதில் சொல்லணும். ஆமா, நீங்க யார் இவருக்கு? நான் இவரோட கம்பெனில வேலை செய்யறவ, டெபுட்டி மேனேஜர். இவரோட பிளட் ரிலேஷன்ஸ் ஏதாவது வந்திருக்காங்களா? இல்ல மேடம்.
ரிலேஷன்ஸ் யாராவது இருந்தா உடனே வர சொல்லுங்க, அப்புறமா பாக்குறோம். இங்க பாரு சுமதி, அவசரப்பட்டு அட்மிட் பண்ணாத, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். இப்பெல்லாம் வெட்டு குத்து கேஸ் எல்லாம் ஆக்சிடென்ட்னு தான் சொல்றாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வரட்டும், புரிஞ்சுதா? ஐயோ சிஸ்டர் 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 ப்ளீஸ் சிஸ்டர், நீங்களாவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் சிஸ்டர். மா சும்மா அழறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க பிளட் ரிலேஷன் யாராவது இருந்தா உடனே வர சொல்லுங்க. சிஸ்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கிடுங்க. ஹெட்ல வேற பலமா அடிபட்டிருக்கு. ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். சீக்கிரமா வாமா போய் பேப்பர்ல சைன் பண்ணனும். லக்ஷனா அட்மிஷன் ஃபார்ம் கொடு. ஓகே, இந்தாங்க. பென் கொடு. இதுல ஒரு சைன் பண்ண சொல்லுங்க. மா இதுல ஒரு சைன் பண்ணிடு. மா நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. உடனே 2 யூனிட் AB பாசிட்டிவ் பிளட் தேவை. உங்க பிளட் குரூப் என்னம்மா? பி பாசிட்டிவ். அப்ப இமிடியேட்டா பிளட் அரேஞ்ச் பண்ணணுமா? வாங்க பிளட் டோனர் லிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ சார், ஒரு பேஷண்ட்டுக்கு அர்ஜென்ட்டா AB பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது. நீங்க வர முடியுமா சார்? ப்ளீஸ் சார், ஒரு உயிரை காப்பாத்த ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ஓகே மேடம். எந்த ஹாஸ்பிட்டல்? கெட்வெல் ஹாஸ்பிட்டல். சரி ஓகே மேடம், நான் வந்துடுறேன். ஃபைல்ஸ்லாம் ரெடியாக வச்சிருங்க. ஐ அம் ஆன் தி வே. சார் சார் சார், என்ன இது? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலையே. ஆனந்த், எனக்கு என்னமோ இந்த இடம் வசுக்கு நல்லபடியா அமையும்னு தோணுது. ஐயோ அம்மா ஒரு நிமிஷம். சாருக்கு என்ன ஆச்சு சொல்லுமா. இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படி வசு? சொல்லுமா. ஐயோ 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 ஐயோ, ஆனா உன்ன ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இப்படி துப்பாக்கியை தூக்கிட்டு நடப்பாரே அந்த அர்ஜுன் தம்பி, அதை மட்டும் எடுத்துட்டு போயிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? பாட்டி, துப்பாக்கிக்கும் ஆக்சிடென்ட்க்கும் என்ன பாட்டி சம்பந்தம்? பேசாம இரு, எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா அப்புறம் மாட்டிக்க போறோம். அக்கா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? இது ஹாஸ்பிட்டல். ஏதாவது லொட லொடன்னு பேசி எல்லாரையும் டென்ஷன் பண்ணாத. ஏண்டா தம்பி, உன் பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க போய் தான்டா அர்ஜுன் தம்பிக்கு இப்படி அடிபட்டுருச்சு. அந்த வயிற்றுல தான் நான் இப்படி பேசுறேன்டா. உன்னை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. ஏதாவது பேசி என் மானத்தை வாங்காத. என்னாச்சு வசு? அர்ஜுனுக்கு என்னாச்சு? ஐயோ சொல்லு வசுந்தரா, என்னாச்சு? பிரேக் பிடிக்காம கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். என்ன சொல்றீங்க? கார் நல்ல கண்டிஷன்ல தானே இருந்துச்சு. பிரேக் பிடிக்கல போல இருக்கு சார். ஐயோ மாட்டி விட்டுருவா போல இருக்கே. ஐயோ பரவாயில்லடா சோதி, கரெக்டா பண்ணிட்டியே. ஆனா இவ முகத்தை பார்த்தா பெருசா ஒண்ணும் ஆன மாதிரி தெரியலையே. யாரோட கெட்ட நேரமும் இப்படி ஆயிடுச்சு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஆமாடா தம்பி, நீயும் உன் பொண்டாட்டியும் சோத்துக்கே வழி இல்லாம அம்மா தாயேன்னு பிச்சை எடுத்துட்டு நின்னீங்க. அப்ப அர்ஜுன் தம்பி தான் வந்து உங்களை கௌரவமா மரியாதையா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இப்ப வரைக்கும் நல்லா சோறு போட்டுட்டு இருக்கு. அக்கா
கொஞ்சம் பேசாம இருக்கியா? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? எல்லாம் இவளாலதான். எப்ப இவளுக்காக கல்யாணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சானோ அப்பையில இருந்து அலையறான். இப்ப பாருங்க, உயிருக்கே ஆபத்து ஆயிடுச்சு. ஐயோ, சொன்னீங்க தச்சி, கரெக்டா சொன்னீங்க. நம்ம அர்ஜுன் தம்பி கிட்ட இந்த மாப்பிள பாக்குற வேலையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. பேசுறீங்க? அதான பார்த்தேன். ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுச்சான். ஆஸ்திரேலியாக்காரி பர்ஃபார்மன்ஸ் பின்றாளே. இந்திரா, அப்படி சொல்லாத. இந்த விஷயத்துல வசுந்தராவை நாம குறை சொல்லவே கூடாது. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து இவதான் அர்ஜுனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல அவனோட உயிரை காப்பாத்தினது ஒரு பொண்ணுதான். இப்ப காப்பாத்தி இருக்கிறதும் ஒரு பொண்ணுதான். அர்ஜுனுக்கு நிச்சயமா ஒண்ணும் ஆகாது. வசு மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணன் சரியாயிருவாரு. அர்ஜுன் ஒருவேளை ஆக்சிடென்ட்ல சிக்க வச்சிருக்குமோ? அதெல்லாம் இருக்கவே இருக்காது. கண்ணுல மைய அள்ளி அப்பிக்கிட்டு ஆத்தாளும் பொண்ணும் புரளி வித்த காட்டத்தான் லாயக்கு. இருந்தாலும் இருக்கும் மம்மி. அந்த கிழவிய நம்பவே கூடாது. அது ஒரு மாதிரியான ஆளுதான். யாரடி நம்புனா? சும்மா அது கூட உப்புக்கு நான் உறவாடிட்டு இருக்கேன். ஏன் இங்க நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்ல. பேஷண்ட் கண்ணை திறக்க இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானு எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும் அர்ஜுன், நீ இப்ப ரெஸ்ட் எடு. உனக்கே தலையில அடிபட்டிருக்கு. இந்த மாப்பிள பாக்குறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலான்னு உங்க அத்தை சொல்றாங்க. அப்படிதானே? அடி என்னடி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு பெருசாவே தெரியல. அந்த மாப்பிள்ளை நீங்க எல்லாரும் பார்க்கணும். மா சூப்பர்மா. மாப்பிள்ளை வந்து வசுக்கு கரெக்டான ஆளுமா. கூத்த நம்ம இல்லாதப்ப இவதான் அர்ஜுனுக்கு பொண்டாட்டி மாதிரி எல்லார்கிட்டயும் அலப்பற பண்ணிட்டு இருக்கா. நம்ம குடும்ப அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன? ஏய், யார் உனக்கு இந்த உரிமையை கொடுத்தது? நீ என்ன அர்ஜுனுக்கு தாலி கட்டின பொண்டாட்டியா? மேடம், அது வந்து என்ன நடந்துச்சுன்னா... என்னடி வந்து போய் ஏதோ கொஞ்சம் எடை கொடுத்தா தலைக்கு மேல ஏறிடுவ போல இருக்கே. இந்த அளவுக்கு யாரடி உனக்கு உரிமை கொடுத்தது? அதானே? ஏய், கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுடி. இப்படி உம்மா நின்னுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? ஆள் ஆளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாரும் வெளியில இருங்க. பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ ரெஸ்ட் எடு அர்ஜுன். டேய், தலையில 4 தையல போட்டுக்கிட்டு அந்த அர்ஜுன் எழுந்து உட்கார்ந்துகிட்டு அப்படியே சுறுசுறுப்பா அந்த ஆட்டக்காரிக்கு பாத்துருக்கிற மாப்பிளைய பத்தி வாய்க்கிழிய பேசுறான்டா. என்ன பேபி இப்படி சொல்ற? அட ஆமாண்டா, விளக்கு மாத்த கட்ட. டேய், நீ சின்ன சின்ன விஷயங்களா பண்ண போது 2 பேரும் சின்ன சின்னதா சேர்ந்தாங்கடா. இப்ப நீ பெருசா பண்ணிட்டியா, அதான் 2 பேரும் பெருசா அப்படியே சேர்ந்துட்டாங்க. புரியல பேபி, புரியுற மாதிரி சொல்ல. வீணா போனவனை விளக்கு மாத்த கட்ட. அவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பொண்டாட்டின்னு எழுதி கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காடா. அர்ஜுன் பைய பொழைச்சிட்டான்டா. தைரியண்டி உனக்கு? யார் மேல கைய வைக்கிற? நான் யார் தெரியுமா? அப்படியே மேல கைய வச்சிருவியா? அர்ஜுன் சார் ஏதாவது ஆச்சு, நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க. ஏய், அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நானா காரணம்? சும்மா நடிக்காதீங்க. நீங்க தான் காரணம். நீங்க போன்ல பேசினப்பவே நான் கேட்டுட்டேன்.
இப்போ அத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏய் என்னடி பெருசா கதை அழுது விடுற? நான் யார்கிட்ட போன் பேசினேன், நீ என்னத்த பார்த்த? இத பாருங்க, அர்ஜுன் சருக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம் நீங்களும் அந்த ஜோதிமணியும். நீங்க எல்லாரும் அவ்வளவுதான். ஏய் என்ன மடியில கனம் இருந்தா தாண்டி வழியில பயம் இருக்கும். நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, எனக்கு பயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுதுடி, நீயும் ஆத்தாளும் சேர்ந்து அப்படியே பிளான் பண்ணி என்ன என் தம்பி கிட்ட பிரிக்க பாக்குறீங்களா? இந்த பாருடி, உன் ஆத்தாளை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது நான் தாண்டி. அதை மட்டும் நீங்க யாரும் மறந்துடாதீங்க. உனக்கு உங்க அப்பனா தானடி தெரியும். ஆனா நான் அதுக்கு முன்னாடியே என் தம்பின்னு அவனை என் தோள்லையும் மார்லையும் போட்டு தாங்கி இருக்கேன்டி. சும்மா அதையும் இதையும் சொல்லி எங்க 2 பேரும் பிரிக்க நினைக்காதீங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாதுடி, சும்மா விடாது. காரணம் இந்த குண்டம்மா தான். இப்போ நான் அர்ஜுன் மாமா உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு பண்ணதுக்கு வருத்தப்படுறதா, இல்ல இந்த குண்டம்மா என்கிட்ட வசமா மாட்டினதுக்கு சந்தோஷப்படுறதா? இது போதும் மம்மி, இந்த குண்டம்மாவை வீட்டை விட்டு துரத்திடலாம். இந்தாங்க தம்பி. உத்தமன், கல்யாணம் நல்லபடியா முடியணும். வசுவ மாலையும் கழுத்துமா பார்க்கணும். இப்ப இருக்கிற ஒரே கவலை அதான். எனக்கும் அதே கவலை தான் தம்பி. நானும் மாலையும் கழுத்துமா தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். புரோக்கரை பார்க்க சொன்னேன், பாத்தீங்க போட்டோ காமிங்க சார். சார், உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு முடிச்சிடலாம் சார். தரகர் சார், நான் உங்ககிட்ட போன்லயே தெளிவா சொல்லிட்டேன். என் தங்கச்சியை கட்டிக்க போறவரோட தங்கச்சியை தான் நான் கட்டிப்பேன்னு. அதுக்கு அப்பெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப கூல முதல்ல உங்க கல்யாணத்தை முடிங்கன்னு சொல்றீங்க. அது எங்களுக்கு தெரியாதா சார்? சார், நீங்க கேக்குற மாதிரி அமையறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். இப்பெல்லாம் அப்படி ஒத்துக்க மாட்டாங்க சார். பரவாயில்ல சார், அந்த மாதிரி வரன் அமைகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். சார், இவங்க அந்தஸ்துல வசதி உள்ளவங்க சார். ரொம்ப நல்ல இடம் சார். பொண்ணு வீட்டுல உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். சார், உங்களுக்கு போன் பண்ணிட்டே இருக்கிறதுனால நீங்க காட்டுற பொண்ணை நான் கட்டிக்கணுமா சார்? இத பாருங்க சார், என் தங்கச்சி போற இடத்துல நல்ல வசதியா சீரும் சிறப்புமா இருக்கணும். அவ வாழ்க்கை நல்லபடியா அமையணும். இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ரியாக்ஷன். நீங்க போங்க தம்பி, நான் இந்த ஆரத்தியை கூட்டிட்டு வந்துடுறேன். என்னவோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா செஞ்ச புண்ணியம் தான் உன்னை காப்பாத்திருக்க அர்ஜுன். ஏன் நீங்க புண்ணியம் செய்யலையா? நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம அர்ஜுனை காப்பாத்திருக்க. இதுக்கெல்லாம் காரணம் கந்திருஷ்டி தான். அதான் சுத்தி போட்டாச்சுல, இனிமே எல்லாம் சரியாயிடும். வாங்க உள்ள போலாம். ஏன் வர சொல்லிட்டு அமைதியாவே இருக்கீங்க? எதுக்கு அர்ஜுன் சார் வர சொன்னீங்க? ஹாஸ்பிட்டல்ல என் வைஃப்னு கையெழுத்து போட்டல, அதுக்காக தான். சாரி அர்ஜுன் சார், அந்த நேரத்துல உங்க உயிரை காப்பாத்தணுங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. வேற ஒன்னும் தெரியல. நான் வைஃப்னு கையெழுத்து போட்டது உங்க மனசை கஷ்டப்படுத்திருந்தா சாரி அர்ஜுன். தெரிஞ்சு போய் பார்த்தாராம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் ஹிஸ்டரியில தான் பார்த்திருக்கேன். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் உன்கிட்ட தான் ரியலைஸ் பண்ணேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு மனசுல நினைச்சிட்டு இருக்க நீ என்னுடைய வைஃப்னு கையெழுத்து போட்டது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஐ எம் வெரி சாரி வசு. உன்னை என் பெஸ்ட் ஃப்ரெண்டு 100 வாட்டி சொல்லியிருப்பேன். அது பெரிய விஷயமே இல்லை வசு. ஆனா ஒரு வாட்டி நீ ப்ரூவ் பண்ற பாரு, அதுதான் கிரேட். உங்களை மாதிரி ஒருத்தர் என் வாழ்க்கையில கிடைக்க மாட்டாங்க சார். உங்க அன்புக்கு முன்னாடி நான் செஞ்சது எல்லாமே ஒரு தூசி மாதிரி சார். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க என்னோட பொக்கிஷம். நீங்க என்ன உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க எனக்கு தினமும் நான் கும்பிடுற சாமி சார். நானே நினைச்சாலும் உங்களை என்னால விட்டு போக முடியாது அர்ஜுன் சார். என்ன வசு சாமி கிமின்ட்டு
எனக்கு சாமியை விட ஃப்ரெண்ட்ஷிப் மேல் தான் நம்பிக்கை அதிகம். அது என்னைக்குமே உடையாது, பிரியவும் பிரியாது. பிகாஸ் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அர்ஜுன் சார், நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு டேப்லெட்ஸ் தரேன். இல்ல வசு, தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு என்னமோ உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் டேப்லெட்ஸ் தரேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க சார். இந்தாங்க சார். ரெஸ்ட் எடுங்க அர்ஜுன் சார், எதை பத்தியும் யோசிக்காதீங்க, நான் வரேன். இப்ப நான் உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுவா வசு? என் சின்ன வயசுல நான் விரும்பின என் கேர்ள் ஃப்ரெண்டு என் முன்னாடி வந்து நின்னா கூட நீதான் வசு எனக்கு முக்கியம். உன்னை பிரியறதுக்கு எப்பவும் என் மனசு இடம் கொடுக்காது. சரி, நான் வரேன் அர்ஜுன் சார். இத பாருங்க தாச்சி, நான் எப்பவுமே உங்க ஆள் தான். உங்களுக்கு என்னைக்குமே அதுல சந்தேகமே வேண்டாம். நான் உங்க கூட அமெரிக்காவுக்கு வந்து இந்த அண்டார்டிகாவெல்லாம் சுத்தி பார்க்கணும், அந்த வெள்ளை மாளிகை இருக்குல்ல அதுல ஒரு நாளாவது அப்படியே படுத்து தூங்கணும்னு கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்ன போய் இவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களே. இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு அந்த அர்ஜுன் பையதான், அதுல சந்தேகமே வேண்டாம். நீங்க அதுக்கான வேலையில பாத்துக்கிட்டு இருங்க. நான் அதுல சுத்தமா தலையிடவே மாட்டேன். அர்ஜுன் நட்சத்திரா ஜோடி சும்மா சூப்பர் பொருத்தம். நான் போயிட்டு வரேன். அப்படி தப்பிச்சேன்டா. என்னுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ என்னுடைய அபிப்பிராயத்துக்கு முக்கியத்துவம் தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஏதோ பிசினஸ் விஷயமா வெளில போற மாதிரி பேசுறீங்க. வசுவோட வாழ்க்கை பிரச்சனைமா, அதுக்காக தான் நான் போறேன். என் முடிவுல யாரும் தலையிட வேண்டாம். வசு, உனக்கும் தான். உத்தமன், கிளம்பலாம். பாருங்கம்மா. ஆல் தி பெஸ்ட் சொல்லு வசு. ஆல் தி பெஸ்ட். பாருங்க. டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு. ஆனா அர்ஜுன் தம்பி, தன் உடம்ப பத்தி துளி கூட கவலைப்படாம உனக்காக மாப்பிள்ளை பார்க்க போறாரு. கடவுளே, அந்த நல்ல மனசுக்காவது நல்லது நடக்கணும். அப்பா, நான் ஆபீஸ் கிளம்புறேன்ப்பா. மீனாட்சி, மீனாட்சி சொல்லுங்க அண்ணே. நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி, ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்லம்மா, காலையில நீ கொடுத்த காஃபி இப்போ வரைக்கும் டேஸ்ட். சரி, வேலைன்னு சாப்பிட மறந்துட கூடாது, ஒழுங்கா சாப்பிடணும். சரி, பை. பை. அப்பா வரேன்ப்பா. அப்பா, உங்களுக்கு காஃபி? கொஞ்சம் சக்கரை கம்மியா போட்டு எடுத்துட்டு வா. நான் எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கண்டிப்பா. கொஞ்சம் வாங்கப்பா. இத வந்துறேன் தம்பி. போயிட்டு வாங்க. அப்பா, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்கப்பா. பாக்குறதுக்கு லட்சணமா, குடும்ப பாங்கா, அண்ணனுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாங்கப்பா. ஆனா அண்ணன் நேத்து அந்த புரோக்கர் கிட்ட பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி இருந்தாதான் கல்யாணம்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாருப்பா. அதனால அண்ணனோட கண்டிஷனை பத்தி இவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. என்னம்மா நீ மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ? அப்படிதானப்பா நானும் நினைக்கிறேன். இந்த மாதிரி அழகா லட்சணமா ஒருத்தங்க அண்ணனுக்கு மனைவியா வரணும்னு நான் நினைக்க கூடாதா? எனக்கு மாப்பிள்ளை இப்படிலாம் இருக்கணும்னு என் அண்ணன் நினைக்கும் போது இந்த வீட்டுக்கு வர போற அண்ணி இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதாப்பா? அது இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அண்ணனுக்கு நல்ல மனைவியா நிச்சயமா இவங்க இருப்பாங்க. நம்ம கண்டிஷனை அர்ஜுன் சார் கிட்ட சொல்லிட்டோம், அவருக்கு என்ன பிடிச்சு போச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது போய் சொல்லி முதல்ல தட்டை மாத்த வைப்போம்.
அண்ணன் நிச்சயத்தை முதல்ல முடிப்போம்ப்பா, அதுக்கப்புறம் மெதுவா உண்மையை சொல்லிக்கலாம். கிட்டே இருக்கு மம்மி, இந்த கிழவி என்ன செஞ்சாலும் அடங்க மாட்டேங்குது மம்மி. கொஞ்சம் பொறுமையா இருடி. அதோட லகான் இப்ப நம்ம கையில. நேரங்காலம் வரப்போ அன்னைக்கு அன்னிக்கிட்ட போட்டு விட்டு வீட்டை விட்டு விரட்டிடுவோம். இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நாளைக்கு வசுவோட நிச்சயதார்த்தம் நடக்கும்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஆமா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அத்தை, அது மட்டும் இல்ல, இந்த பார் வசு, இந்த 2 இடம் தட்டி போனது இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்காக தான். நீ மனசுல நினைப்ப, என்னடா அர்ஜுன் சார் இந்த மாப்பிள்ளைய பத்தி இவ்ளோ பெருமையா பேசுறாருன்னு. நீ பேசி பழகி பாரு, அப்புறம் புரியும் உனக்கு. பாத்துக்கிட்டே இருக்கணும். உத்தமன் தம்பி, தாங்க அத. வசு, இது நான் உனக்காக எடுத்து வந்த புடவை. இத நாளைக்கு நீ கட்டிக்கோ. என் புடவை சென்டிமெண்ட் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் பாரு. புரியுதா? எப்படி என் செலக்ஷன் வசு? மம்மி, மா, how is it? நைஸ். ஆண்டி, அங்கிள், பிரமாதம் தம்பி. அத்தை, எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. அத்தாச்சி கேளு, நல்லா படி 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 படி. How is it? எல்லாம் பக்காவா பண்ணிரது. ஆரம்பிங்க, இம்மீடியட்டா ஆரம்பிங்க. ஓகே ஓகே ஓகே. வசு, ஹாப்பி தானே? குட். நீ ஹாப்பினா நான் டபுள் ஹாப்பி. ஓகே, என்ஜாய். ஓகேமா, நான் ரூம் போறேன். சரி அர்ஜுன். பை गाइस. மீனாட்சி. வந்துட்டேனே. ஏய், வா 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 வா. அண்ணா, இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. இந்தா, நீ முதல்ல சாப்பிடு. ஆமா, என்ன விசேஷம்? வீட்ல ஸ்வீட்லாம் ஒரே அமர்க்கலப்படுது. எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா. அண்ணிங்கிற வரைக்கும் வந்துட்ட. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னோட கண்டிஷன்லாம் சொல்லிட்டீங்கல்ல? எப்படியோ நீங்க அதுதான் முதல்ல கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லியாச்சுண்ணா. சொல்லியாச்சுல்ல? அப்பா, சொல்லிட்டீங்கல்ல? அண்ணா, எத்தனை வாட்டி சொல்றது? அதெல்லாம் சொல்லியாச்சு. என்னோட எதிர்பார்ப்பு வீண் போகலம்மா. இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு அற்புதமான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. நான் கும்புற சாமி என்னை கைவிடல மீனாட்சி. அது மட்டும் இல்லப்பா, நாளைக்கே தட்டு மாத்திக்க வீட்டுக்கு வரோம்னு சொல்லியாச்சுப்பா. அப்புறம் என்ன? சரி, ஓகே. நாளைக்கு மாப்பிள்ளை யாருன்னு நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் எல்லாம் சொல்லவே இல்ல, நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச டின்னர் பண்ணி வச்சிருக்கேன். சப்பாத்தி, பாலக் பன்னீர். ஓ, சூப்பர்டா. சரி, ஓகே. அண்ணன் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீ இந்த போட்டோ பிடி. அண்ணா, அண்ணி போட்டோவை என்கிட்ட எது கொடுக்குறீங்க? உங்ககிட்ட தான் இருக்கணும். எடுத்துட்டு போங்க. அப்பா, வர வர இவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. சொல்லி வைங்க. சரி, போடா போடா. மீனாட்சி, நாளைக்கு பொண்ணு பாக்குற இடத்துல மாப்பிள்ள அங்க இருப்பார்ல? ஐயோ, மாப்பிள்ள அங்கதானே இருப்பாரு. அங்க போய் பாத்துக்கலாம். சரி சரி, மாப்பிள்ள யாருன்னு நீ சொல்லாத, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். சரியா? சரி, ரெடி ஆயிட்டு வாங்க. அறியாமலே நல்லா இருக்காங்கல்ல அப்படிங்கிறாரு. அதனால எப்படியாவது அந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாம்பா. சம்பந்தமே இல்லாம நம்ம வீட்டுக்கு ஓவியமா வந்த அந்த பொண்ணே நமக்கு வரனா வந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணும்பா. நாளைக்கு அங்க போனதுக்கு அப்புறம் மத்த விஷயத்தெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லிக்கலாம். இப்ப எதையும் அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டாம்பா. அண்ணனை ஒத்துக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. நல்ல காரியம் தான் அம்மா. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி குழப்பமா இருக்குமா. எந்த சூழ்நிலையிலையும் இளமாறனுடைய மனசை கஷ்டப்ப. அப்போ அந்த டெப்டி மேனேஜருக்கும் அந்த எம்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஃப்ரெண்ட்ஷிப். தம்பி, ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இவ்வளவு பெரிய டயலாக் லென்த்தியா பேசினா நீங்க என்னன்னா கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி மேட்ரை சப்பையா முடிச்சிட்டீங்க. அப்ப இதுக்கு பேர் லவ் இல்லையா? உத்தமன், எனக்கு தெரியும். நீங்க நீட்டி முளக்கிறப்பவே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பேசுவீங்கன்னு. திரும்ப திரும்ப இல்லாத ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்கீங்களா உத்தமன்? தம்பி, எறும்பு ஊற ஊற கல்லு தேங்கிற மாதிரி பேசுற அளவுக்கு சந்தர்ப்பம் வந்துட்டே இருக்கு. போங்க உத்தமன், பேசாதீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல.
என்ன தம்பி இது அநியாயமா இருக்கு? உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக இந்த உத்தமா உண்மையை பேசாம இருக்க முடியுமா? சரி அண்ணன், இந்த மோதிரத்தை பாரு. நல்லா இருக்குமா? ஓ, மாப்பிள்ளைக்கு போட போறியா? நீ அன்னைக்கு போடுறதுக்காக நான் ஆசையா வாங்கி வச்சிருக்கேன். ஓகே ஓகே, ஏதோ பெரிய பிளான்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கு. சரி, அண்ணியோட ஓவியத்தை எடுத்து வச்சியானா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். சரி, இந்த இதை புடி. சரி, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம பிளான் எல்லாம் பலிக்குமான்னு பயமா இருக்குமா? அப்பா கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க போலாம். சரி வா போலாம். அர்ஜுன் ரொம்ப அலையிறான். வசுவுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சாதான் அவன் நிம்மதியா தூங்குவான் போல இருக்கு. இந்த இடத்த நல்லபடியா முடிச்சு கொடுத்துரு சாமி. ஐயோ, எல்லாம் ரெடியா? இந்த பாரு, எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல நிறைய எடுத்து வை. எனக்கு மட்டும் நல்ல பெரிய பிளேட்ல எல்லாத்துலயும் 2 இல்ல 4 எடுத்து வச்சுக்கோ. என்ன? இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிறேன், ஒண்ணு நினைச்சுக்காத. ஏய், சிம்மில வை, கருக போகுது. ஓகே மேம். இதெல்லாம் எனக்கு கொடுக்காத, வர்றவங்களுக்கு கூட. என்ன அட்வைஸ் எல்லாம் இல்ல, வசு டென்ஷனா இருக்கா, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். இதுல என்ன டென்ஷன் இருக்கு? இன்னும் சொல்ல போனா டபுள் சந்தோஷமா எல்லாம் இருக்கணும். பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து அவனோட சொந்த செலவுல அர்ஜுன்ல கல்யாணம் பண்ணி வைக்க போறான். இதுக்கெல்லாம் வசுந்தரா கொடுத்து வச்சிருக்கணும். இந்திரா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. கை கொடுக்கறத கண்ணு பார்க்க கூடாதுன்னு உங்க அண்ணன் சொல்லுவாரு. ஐயோ அண்ணி, நான் இத சொல்லி காமிக்கல, எங்களை தப்பா நினைக்காதீங்க. இங்க பாரு இந்திரா, வசுந்தரா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. அவ சந்தோஷமா இருக்கிறதுல நம்ம எல்லாருக்கும் பங்கு உண்டு. தான் தெரிவேன். நான் எங்க நின்னாலும் தேரு நிலையடியில நிக்கிற மாதிரி தான் தெரியும். நான் என்ன உங்கள மாதிரி அமெரிக்கா பாடியா? எத்தனை பேர் நின்னாலும் நான் அப்படி தனியா தெரியறேன்ல. ஏன் முதலாளியம்மா, நான் என்ன இவங்கள மாதிரி சும்மாவா இருக்கேன்? சோறு தின்னுட்டு ஏகப்பட்ட வேலை கிடக்கு, நான் போய் அதை பாக்குறேன். மம்மி வா போலாம். அண்ணே, நான் உள்ள வேலை இருக்கான்னு பாக்குறேன். வாடி. என்னம்மா இப்படியே நிக்கிற? இன்னும் போய் சீக்கிரமா சந்தோஷமா ரெடி ஆயிரு. போ. அதான் துளசி, எல்லா கவலையையும் அந்த அர்ஜுன் தம்பி மேல சுமத்திட்டு நாம விலகி நிக்கிறோமோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ என்னடான்னா? இல்லங்க, அர்ஜுன் தம்பி தாங்க நம்ம கவலை எல்லாத்தையுமே தீர்க்க போகுது. புரியல துளசி, நம்ம கவலைய அர்ஜுன் தம்பி எப்படி தீர்த்து வைப்பாரு? ஆமாங்க, இப்போ அந்த தம்பி தானே நமக்காக எல்லா விஷயத்திலயும் மெனக்கிடுறாரு. இது நல்லபடியா முடிஞ்சா அதுக்கு அவரு தானே காரணம். என்ன இருந்தாலும் வசுவுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு பாரேன். ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, நமக்காக எவ்வளவு பேர் மெனக்கிடுறாங்க. ஒட்டும் வரவும் கூடிய சீக்கிரமே கூடி வந்துரும். நடக்காதுங்க. இந்த தடவை அர்ஜுன் தம்பி இங்க இருக்காரு. இனிமே நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா விசேஷத்திலயும் அவரும் கூட இருப்பாருங்க. கரெக்டா சொன்னீங்க சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த சம்பந்தம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இந்த மாப்பிள்ள பசுக்கு ரொம்ப பிடிச்ச மாப்பிள்ள. அதனால என் உயிரை கொடுத்தாவது சம்மதத்தை முடிச்சு வைப்பேன். டோன்ட் வரி சார். தம்பி, என் குடும்பத்துக்கே குலசாமி நீங்க தான் தம்பி. சார் என்ன சார் நீங்க? இது நான் வசுக்கு செய்ய வேண்டிய கடமை சார். ஆண்டி சொல்லுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடுங்க சார். ஏய் வசு, எல்லாம் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க வெட்டியா சுத்திட்டு இருக்கீங்க. நான் எப்பவுமே வெட்டி வேலை பார்க்க மாட்டேன் தம்பி. பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்கு வேலை பார்க்க சொன்னா வெட்டி வேலையா? இது வெட்டி வேலை தானே. நடக்காத ஒண்ணு நம்புறதே வெட்டி வேலை தான். என்ன சொல்ல வரீங்க? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சுருக்கமாவே சொல்றேன். நடக்காதத நடக்கும்னு நம்புறதை விட நடக்காதது எப்பவுமே நடக்காதுங்கறத நம்புறவன் நான். இப்ப புரியுதா? போட்டு குழப்பறீங்க உத்தமன். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா இருக்கும். கூட்டி கழிச்சு தான் பார்த்தாச்சு, ஒண்ணும் புரியல. வசு மேடம் கழுத்துல நீங்க தான் தாலி கட்ட போறீங்கன்னு சொல்ல வரேன், புரியுதா? உத்தமன், உங்களை கொல்ல போறேன் பாருங்க. தேவையில்லாம பேசி அவ வாழ்க்கையை கெடுத்துட போறீங்க உத்தமன். அவங்க கிளம்பிட்டாங்க, என்ன வந்து நிப்பாங்க. சைலண்டா இருங்க. ரொம்ப மோசமான ஆளா இருக்கீங்க.